ரைட்டிங் த எக்ஸாம். பட் ஆனால் இப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம இப்போ நாளைக்கு நீ போய் எக்ஸாம் எழுதுவ, இல்லை ஆஃப்டர் 10 days நீ போய் எழுது அப்படின்னா நம்ம அந்த ஒவ்வொரு மந்த்தும் அந்த எக்ஸாம் நடந்துச்சுன்னா அந்த டேட்டா அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணி லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நாங்கள் எக்ஸாமில் போயிட்டு ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே உன் தலையவோ இல்லை இதையோ ஆட்டுற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் கேப்சர் பண்ணி விண்டோ வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ நம்மளால ஃபர்தராக எக்ஸாம் எழுதவே முடியாது. ஸோ தட் மச் கிரிட்டிக்கல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இட் இஸ். ஸோ நீ கொஸ்டின்லாம் பார்த்தேன்னா we need to understand the question, read the question, understand the question, and then we need to select the answer. இங்கே பார்த்து ஃபுல்லாமே வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கா. சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, கொஸ்டினே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே நிறைய கொடுத்துருவாங்க. இப்போ இதில் வந்துட்டு என்ன கேட்குறாங்க, ஒரு அட்டாக்கை பற்றி சொல்கிறாங்க. இந்த அட்டாக் இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது எந்த டைப் ஆஃப் அட்டாக்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ட்ராப் டவுன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு இருக்கும் கொஸ்டின்ஸில் வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இதை பேஸ் பண்ணி இது எந்த அட்டாக், இது ஒரு அட்டாக் நடந்ததோட அவுட்புட்டு, இந்த அவுட்புட்டை பார்த்தா உனக்கு இது நீ எந்த அட்டாக்னு சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். ஓகே, வந்து இந்த மணிக்கு இமேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இமேஜை கொடுத்துட்டாங்க, இது என்ன அட்டாக்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இமேஜை கொடுத்துட்டாங்க, இது என்ன அட்டாக்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அதை என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எக்ஸாம்பிள். மோர் ஓவர் மல்டிபிள் சாய்ஸ் தான். பட் ஆனால் சில இடத்துல வந்துட்டு சினாரியோ கொடுத்துருவாங்க. சினாரியோனா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ஒரு ஸ்டோரி பண்ணி கொடுத்துட்டு அதை ரீட் பண்ணி அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னங்கிறத நம்ம வந்துட்டு கொடுக்குற மாதிரி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு நீ இந்த பிபிடி 11 பிபிடிஸை வந்துட்டு நான் காமிச்ச 11 பிபிடிஸ் வந்து நீ வீக்லி one பிபிடி ஃப்ரம் திஸ் வீக் டு டில் நெக்ஸ்ட் 11 வீக்ஸ். ஓகேவா? one பிபிடி நீ கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐ கிவ் யூ த சர்டைன் டம்ஸ். நான் ஒரு கொஸ்டின் பேங்க் கொடுக்குறேன். அந்த கொஸ்டின் பேங்கை அடுத்த ஒரு 2-3 வீக்ஸ்க்கு நீ ரிவைஸ் பண்ணினாலே நீ சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பிபிடி கோ த்ரூ பண்ணிட்டாலே யூ வில் கெட் சம் ஹம்பிள் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் இன் சைபர் செக்யூரிட்டி. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, வெரி ஃபர்ஸ்ட் டே ஐ டோல்ட் யூ when you are going and sitting in the interview, if you can express that you know cyber security, then they will be more happier. Okay, so if you go through this 11 PPTs along with these dumps, okay, without exam, without writing the exam, if you do these both, almost 50 to 60% you will be expert in cyber security. 50% you will be expert in cyber security. Understand that? So for the remaining 50% exam, in the certification பொறுத்த மட்டும் this certification not demands any hands on. Remaining 50% வந்துட்டு நம்ம hands on பண்ணணும். நம்ம hands on நம்ம practically பண்ணணும். practically பண்ணாதான் we will understand the concept. So அந்த remaining 50% உள்ள ஒரு அட்லீஸ்ட் உனக்கு ஒரு 10-15-20% இருந்தா கூட you will be expert in cyber security. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா I'm going to cover only the hands-on part, practical part. Understand that? I'll be covering the practical part. What you people are going to do, you people will refer the PPT. You people will refer the PPT every week, one PPT. And in the next week, when you are coming to me, you will ask only the doubt. You should ask me only doubt. Sir, நான் இதை பார்த்தேன் சார், எனக்கு இது புரியல சார், சொல்லுங்க சார் அப்படின்னா நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரிக்கு அந்த வீக் அந்த செஷன் முடிஞ்சது நான் உனக்கு பிபிடி அனுப்புவேன். நெக்ஸ்ட் டேக்குள்ள பிபிடி, நெக்ஸ்ட் வீக்குள்ள பிபிடி. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆன்லைன் செஷனில் நான் வந்து ஒன்லி ஐ வில் டீச் யூ த ஹேண்ட்ஸ் ஆன். ஒவ்வொரு செஷன்லையும் ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் நான் வந்து டீச் பண்ணுவேன். எதுக்காகனா 50% நீ இந்த பிபிடியை படிச்சேனாலே, இந்த பிபிடி 50% அடுத்தது டம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலே 60% வந்துட்டு உனக்கு சைபர் செக்யூரிட்டி நாலேஜ் கிடைச்சது. ரிமைனிங் 40% வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல். அது வந்து நான் டீச் பண்ணுவேன். ஓகேவா? இந்த அப்ரோச் உனக்கு ஓகேவா? சொல்லு. சே சார், நோ? Yes sir. Yes sir. How about Nanda, Suraj, Kavya? Okay. Suraj and Nanda. Okay, fine. So ஏன்னா இது இந்த எக்ஸாம் பொறுத்த மட்டும் it is purely on a theoretical basis. Okay, so when you learn this concept, definitely you will be expert in cybersecurity, 50 to 60%. But this particular certification exam not demands the hands-on, but to make you more confident and more
experienced and expert into cybersecurity. I will take only the hands-on in the coming days. So நீ என்ன பண்ற, you should go through the PPT and you should come back and telling me that, sir, I refer the PPT, I have these doubts, please clarify. Because today everything is there in our mobile. Chat GPT is there. The many chat GPTs are available today, AI tools. You can use them, you can clarify your doubts. You ask AI to explain you in Tamil. If you are not able to understand any concept, when I show you this particular slide, sir, I'm not able to understand this slide, just copy slide, go to the AI tool, DeepSeek or whatever it is, paste it here. Explain me in Tamil. அவ்வளோதான். எந்த லாங்குவேஜில் வேணுமோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோ. PPT I will give it to you. You learn it. If you have doubt, make a note of it. Coming for the second session, you ask me the doubt, I will clarify your doubt, and then I will start one practical on the day. So every day, first 50 to 30 minutes will be for doubt, remaining 30 minutes for practical. So likewise, we will have another 10 session. Okay, well, every Saturday we will have one hour session, so that at the end of the session you will be practically enabled, and also you will be able to, theoretically you will be strong in cybersecurity. So this is what the approach I'm going to follow. So hope it's clear to every one of you. Not sure whether it is capturing all our session recordings. Fine. Fine. So now today what we are going to learn. Okay, we'll start today. So last week, if you remember, we have been seeing the protocols. Okay, what is this protocol? So the protocol line, what it is. Okay, நம்ம ஆல்ரெடி HTTP protocol நமக்கு தெரியும். இப்போ நீ இதை பார்த்தாலே உனக்கு தெரியும் இது ஆக்சுவலாக வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த இமேஜ், யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ HTTP protocol பார்த்தோம்னா நம்ம அனுப்புகிற டேட்டா எல்லாமே இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பிளெயின் டெக்ஸ்ட். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா இன்னைக்கு உள்ள எல்லா வெப்சைட்டும் வந்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்துட்டு எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுறோம். வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம வந்துட்டு இன்னைக்கு we are dependent on online. So when we dependent on online, how security can be ensured? For that we are using the HTTPS protocol. And the S எங்க இருந்து வந்துச்சுன்னா it came from secure socket layer. சாக்கெட்னா என்ன, நாமளா நம்ம வீட்டில் பிளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, பிளக் பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், மொபைல் சார்ஜ் பண்ணோம்னா நமக்கு சார்ஜர் கையில் இருக்கும், அந்த இதில் போர்ட் இருக்கும், அந்த இது சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா போர்ட் இருக்கும், அந்த போர்ட்டில் நம்ம வந்துட்டு சார்ஜர் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு பவர் சப்ளை கிடைக்கும். அது மூலமாக தான் நம்ம மொபைலையோ இல்லை லேப்டாப்பையோ சார்ஜ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நெட்வொர்க்கில் சாக்கெட்னு சொல்லுவோம். சாக்கெட்னா என்னன்னா ஐபி அட்ரஸ், போர்ட் அட்ரஸ். ஐபி அட்ரஸ், போர்ட் அட்ரஸ், அதுதான் வந்துட்டு சாக்கெட்னு சொல்லுவோம். ஐபி அட்ரஸும் போர்ட் அட்ரஸும் மிக்ஸ் ஆனாதான் நமக்கு நெட்வொர்க் கனெக்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கும். போர்ட் அட்ரஸ்னா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, மேக் அட்ரஸ்னா என்ன. அப்போ ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லியிருக்கேன், ஐபி அட்ரஸ்ங்கிறது வந்துட்டு நம்ம சிஸ்டத்தோட ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா, நெட்வொர்க்ல நம்ம சிஸ்டம் கனெக்டட் ஆயிருக்கா இன்டர்நெட்ல. ஸோ இஃப் யுவர் சிஸ்டம் இஸ் கனெக்டட் இன் இன்டர்நெட், டெஃபினெட்லி இட் வில் ஹேவ் அன் ஐபி அட்ரஸ். மேக் அட்ரஸ்னா என்ன, மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல், ஹார்ட்வேர் அட்ரஸ்னு சொல்லியிருக்கேன். அது எங்கே இருக்கும், நம்ம லேப்டாப்ல வந்துட்டு நெட்வொர்க் கேபிளை வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம்ல, ஒரு போர்ட் இருக்கா, அதுக்கு பேர் லேண்ட் போர்ட்டுன்னு சொல்லுவோம், லேண்ட் கேபிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிவைஸ்க்கு பேர் தான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம், என்ஐசி. ஸோ அந்த கார்டில் தான் வந்துட்டு மேக் அட்ரஸ் இருக்கும், ஏன்னா அது ஹார்ட்வேர் டிவைஸ் இல்லையா. ஸோ அதனால தான் அந்த ஹார்ட்வேர் அட்ரஸ்னு சொல்லுவோம். அடுத்து அந்த போர்ட் அட்ரஸ்னா என்ன சார், போர்ட் அட்ரஸ்னா நம்ம ஆக்சஸ் பண்ற ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு போர்ட் நம்பர் இருக்கும். நீ இன்டர்நெட்ல போயிட்டு ஒரு ஃபைல் அனுப்புறியா, அதுக்கு ஒரு போர்ட் இருக்கும். இப்போ நீ உன்னோட கம்ப்யூட்டர்ல டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணு, எப்படி டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணும், ஆல்ட் கண்ட்ரோல் டெலீட் கொடுத்தேன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அந்த டாஸ்க் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்னு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா
லாஸ்ட்ல போனீங்கன்னா சர்வீசஸ்ல இருக்கும். இப்போ உங்க கம்ப்யூட்டர் வந்துட்டு இப்போ ஆன்ல இருக்குன்னா அதுக்கு காரணம் உங்க கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்ல இத்தனை சர்வீசஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டேட்டஸ் அப்போ ரன்னிங்னு இருக்குது. இந்த சர்வீசஸ்லாம் ரன் ஆகலை அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரை நம்மளால அக்சஸ் பண்ணவே முடியாது. இங்க பாரு, இது எல்லாமே ரன்னிங்ல இருக்குது. ஸ்டேட்டஸ் பார்த்தா ரன்னிங்ல இருக்கு. இத்தனை ப்ராசஸ் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல ரன் ஆனா மட்டும்தான் உன்னோட கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷனே ஆகும். ஓகேவா? அங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க பிஐடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ராசஸ் ஐடி. ஸோ இதெல்லாமே அந்த ப்ராசஸோட ஐடி. இது மணிக்கு நெட்வொர்க்ல நம்ம இது பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அது போர்ட் நம்பர். அந்த போர்ட் நம்பரை வச்சுதான் போர்ட் நம்பர் பிளஸ் ஐபி அட்ரஸ், அதை வச்சுதான் டேட்டா நெட்வொர்க் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும். இப்போ பிளக் பாயிண்டே இல்லை அப்படின்னா நம்மளால சார்ஜ் பண்ண முடியாது இல்லையா? அந்த பிளக் பாயிண்ட்ல இருக்க ஹோல் தான் நம்ம போர்ட்னு சொல்றோம். நெட்வொர்க் எப்போ கனெக்ட் ஆகும்னா நம்மளோட ஐபி அட்ரஸும் போர்ட்டும் வந்துட்டு மேட்ச் ஆச்சு. அதாவது மேட்சிங் இல்லை, வென்ட்டு எப்போ வந்துட்டு மிக்ஸ் ஆகுதோ அப்போதான் நெட்வொர்க் கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிஸ்டம் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆனது மேக் அட்ரஸ் கிடைச்சது. அப்போ இந்த 3 அட்ரஸும் இருந்தால் மட்டும்தான் நெட்வொர்க்ல நம்ம டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். ஏன்னா பை டிஃபால்ட் என்னோட நெட்வொர்க் வந்துட்டு ஐபி அட்ரஸும் என்னோட டிவைஸ் வந்துட்டு மேக் அட்ரஸும், ஓகேவா? அடுத்து என்னோட வாட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் அக்சஸ் பண்ண போறேங்கிறத போர்ட் அட்ரஸும் டிஃபைன் பண்ண. புரியலையா? எஸ் ஆர் நோ சொல்லு குயிக்கா. எஸ் சார், புரியுது சார். புரியலன்னு சொல்லிடு. ஏன்னா நம்ம உனக்கே தெரியும் எதுக்காக இந்த செஷன் எடுக்கணும் அப்படின்னு. எனக்கு எந்த லாபமும் கிடையாது. பட் ஆனால் உனக்காக தான் பண்றோம். புரியலைன்னு சொல்லிடு. நான் திரும்ப சொல்றேன், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஃபைன். அப்போ இந்த 3 அட்ரஸும் இருந்தாதான் நெட்வொர்க்கே. இந்த 3 இல்லைன்னா நெட்வொர்க்கே கிடையாது. இப்போ நீ வந்துட்டு எவனோ ஒருத்தன் ஹேக் பண்றான், எவனோ ஒருத்தன் நீ அட்டாக் பண்றான் நெட்வொர்க்ல, நம்ம எப்படி அவனை ஐடென்டிஃபை பண்ணுவோம்? அவனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா நமக்கு ஐபி அட்ரஸ், அவனோட ஐபி அட்ரஸ் பார்ப்போம். நிறைய மூவிஸ்ல எல்லாம் நீ பார்த்துருப்ப, ஐபி அட்ரஸ் லொகேட் பண்ணுவாங்க. நிறைய ஹேக்கிங் கைண்ட் ஆஃப் சில மூவிஸ் இந்த இது அஜித்தோட படம் ஆரம்பம் படத்துல பார்த்துருப்ப. அது மாதிரி நிறைய படம் இருக்கு. நிறைய மூவிஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த ஐபி அட்ரஸ் இதெல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்போ நெட்வொர்க்ல நடக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு இடத்துல கிரைம் நடக்குது அப்படின்னா அங்க போலீஸ் போவாங்க, இல்லைன்னா ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் போவோம். அவங்க அங்க நடக்குது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. என்னென்ன எவிடன்ஸ் வந்துட்டு இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா நெட்வொர்க்ல நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நெட்வொர்க்ல நம்ம ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிக்கும். ஐபி அட்ரஸ் வந்துட்டு எதுக்காகனா அது டிவைஸோட லொகேஷனை வச்சு ஜியோகிராபிக்கல் லொகேஷனை தான் காட்டும். எந்த டிவைஸுங்கிறது நமக்கு காட்டாது. எந்த டிவைஸ்னா நமக்கு மேக் அட்ரஸ் தான் எக்ஸாக்டா டிவைஸ் காட்டும். ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், ஐபி அட்ரஸ் வந்துட்டு நான் வச்சிருக்க ஐபி அட்ரஸ் வந்துட்டு சூரஜும் வச்சிருக்கலாம், சுஸ்மிதாவும் வச்சிருக்கலாம். ஓகேவா? பட் ஆனா மேக் அட்ரஸ் வந்துட்டு அப்படி கிடையாது. மேக் அட்ரஸ் வந்துட்டு யூனிக் டு த சிஸ்டம். ஓகேவா? மேக் அட்ரஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும். மேக் அட்ரஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஏன்னா மேக் அட்ரஸ் இருக்குது என்னோட ஹார்ட்வேர் டிவைஸ்ல. என்னோட ஹார்ட்வேர் டிவைஸ் எங்க இருக்கு? என்னோட லேப்டாப்ல பேக் சைட்ல இருக்குது. ஓகே, இல்லைன்னா என்னோட கம்ப்யூட்டர்ல சிபியூல இருக்குது. ஆனா ஐபி அட்ரஸ் வந்துட்டு அப்படி கிடையாது. ஐபி அட்ரஸ் வந்துட்டு நான் வெளியில இருந்து சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட வந்து வாங்கி நான் கான்ஃபிகர் பண்றேன். ஓகேவா? ஐபி அட்ரஸ் நான் எப்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஆனா மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. மேக் அட்ரஸ் நான் ஒரே ஒரு டைம் எப்போவாவது சேஞ்ச் பண்ணலாம். எப்போ சேஞ்ச் பண்ணுவேன்னா நான் அந்த ஹார்ட்வேர் டிவைஸை தூக்கிட்டு வேற புதுசா ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் என்ஐசி கார்டுன்னு சொல்றோம்ல, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, புதுசா அதாவது அந்த போர்ட்ல வந்துட்டு நம்ம குத்தி என்ன இது உடஞ்சிருச்சு. லேண்ட் கேபிள வந்துட்டு பிளக் பண்ணும்போது அந்த பின் உடஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பின்னை தூக்கி போட்டு வேற டிவைஸ் வாங்குவோமா, வேற பின் வைப்போமா? அப்போது தான் அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். மற்ற டைம்ல அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகே, ஆனால் ஐபி அட்ரஸ் இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், ஒரு லொக்கேஷன்ல இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு அட்ரஸ். இப்போ நான் என் நெட்வொர்க்கை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு என் மொபைல் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணா வேற ஐபி அட்ரஸ். உன்னோட மொபைல் நெட்வொர்க்ல நான் கனெக்ட் பண்ணா எனக்கு இன்னொரு ஐபி அட்ரஸ். அப்போ ஐபி அட்ரஸ்ங்கிறது வந்துட்டு பெர்மனன்ட் கிடையாது. ஓகேவா? ஐபி அட்ரஸ்ங்கிறது வந்துட்டு டைனமிக்கா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மேக் அட்ரஸ். அதுக்கப்புறம் போர்ட் நம்பர்ங்கிறது எதுக்கு? என்ன சர்வீஸை நம்ம அக்சஸ் பண்றோங்கிறத ஐடென்டிஃபை பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஃபைல் அனுப்பணும்னா FTP யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா எப்படி இந்த 3 அட்ரஸ் முக்கியமோ, ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ், போர்ட் அட்ரஸ், அதே மாதிரிக்கு
டிசிபி யூடிபின்னு 2 ப்ரோட்டோகால் இருக்கு. டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். ஹெச்டிடிபி இருக்கு, ஹெச்டிடிபிஎஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்னெல்லாம் பண்றோமோ இந்த ப்ரோட்டோகால் இல்லாம நம்மளால பண்ணவே முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், எது வேணாலும் நம்ம கூகுள் கிட்ட கேட்கும், எது வேணாலும் நம்ம ஏஐ கிட்ட போறோம். அப்ப இதுக்கெல்லாம் யாரு வந்துட்டு நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க? இந்த ப்ரோட்டோகால் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. HTTP and HTTPS, these are the protocol are very very important for browser and server communication, client and server communication. Client தான் யாரு? நம்ம தான் client. browser தான் client. இப்போ உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எங்க போவ? browser தான் போவ. கூகுள் ஓபன் பண்ணுவ. கூகுள்ங்கிறது browser. அங்கதான் போவ. அப்போ உனக்கு அதுல நீ என்னெல்லாம் பண்றியோ அது எல்லாமே it uses the HTTPS protocol. ஓகேவா? அது உனக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? அடுத்து இந்த டிசிபி யூடிபின்னு இருக்கு இல்லையா, இது எதுக்காகனா இந்த ப்ரோட்டோகால் தான் எந்த மாதிரி நீ டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண போறதை டிசைட் பண்ணும். டிசிபி ப்ரோட்டோகாலை பொறுத்த மட்டும் என்னன்னா, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு டெலிவரி ரிப்போர்ட் வரும். இப்போ நீ ஜிமெயில போயிட்டு ஒரு மெயில் அனுப்பிவிடு, உன் ஃப்ரெண்டுக்கு மெயில் அனுப்பிச்சேன்னா கீழே உனக்கு தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே பாட்டம்ல பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட்னு ஒரு ஆப்ஷன், ஒரு மெசேஜ் வரும். மெயில் அனுப்பிச்சதும் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே டவுன்ல பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் அப்படின்னு வரும். அப்படின்னா உன்னோட மெசேஜ் அங்கே போயிடுச்சுங்கிறது ஒரு டெலிவரி அக்னாலஜ்மெண்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம 1-to-1 கம்யூனிகேஷன், நீ உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்புத, ஓகேவா? அதுக்கு டெலிவரி ரிப்போர்ட் வருது. சம்டைம்ஸ் டெலிவரி ரிப்போர்ட் லேட்டாக கூட வரும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் அந்த மெயில் வந்துட்டு ரீச் ஆகலை அப்படின்னா நமக்கு மெயில் டெலிவரி சப்சிஸ்டம்ல இருந்து ஏதாவது மெசேஜ் காட்டும், இந்த மாதிரி இந்த மெயில் ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் என்னன்னா டிசிபி, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல், பேர்லயே இருக்குது. நீ அனுப்பக்கூடிய டிரான்ஸ்மிஷனாலே டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதா. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, அது ஒரு டிரான்ஸ்மிஷன் தான். ஓகேவா? நம்ம டேட்டாவை நெட்வொர்க்ல அனுப்பும் போது அந்த டிசிபி ப்ரோட்டோகால் என்ன பண்ணும், இட் வில் ட்ரை டு கெட் த அக்னாலஜ்மெண்ட் ஒன்ஸ் த பேக்கெட் இஸ் டெலிவர்டு. நம்ம நெட்வொர்க்கை பொறுத்த மட்டும் மெசேஜ்னு சொல்ல மாட்டோம். மெசேஜ்ங்கிறது நம்ம லோக்கல்ல பேசிக்கிறது. நெட்வொர்க்கை பொறுத்த மட்டும் என்ன சொல்லுவோம், பேக்கெட்னு சொல்லுவோம், பேக்கெட்ஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா டேட்டா கிராம்னு சொல்லுவோம். கடையில போய் 100 கிராம் 200 கிராம் கேட்கணும் இல்லையா, அதே மாதிரி டேட்டா கிராம், டேட்டாவோட சைஸ், அதாவது டேட்டா கிராம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த டிசிபி ப்ரோட்டோகால் பார்த்தியா, இங்கேருந்து அங்கே போகுது, திரும்ப அங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் வருது பார்த்தியா. அப்போ நீ என்ன அனுப்பிச்சாலும் உனக்கு டெலிவரி போடும். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நீ ஒரு மெசேஜ் அனுப்புற உன் ஃப்ரெண்டுக்கு, அவன் நெட்டை கனெக்ட் பண்ணல, அவன் நெட்டை டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கான் அப்படின்னா உனக்கு ஒரு டிக்கு தான் காட்டும். அவன் இதே இது நெட்டை ஆன் பண்ணிட்டான் அப்படின்னா உனக்கு டபுள் டிக் காட்டிடும். அப்போ உன் மெசேஜ் டெலிவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டபுள் டிக் காமிச்சதுன்னா அது ப்ளூ டிக்கோ இல்லை ஷேடோ டிக்கோ, பட் ஆனால் மெசேஜ் டெலிவர் ஆயிடுச்சுங்கிற ஒரு இது உனக்கு கிடைச்சதும் இல்லையா, அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வாட்ஸ்அப்ல ஆப்ஷன் இருக்குதா, மெசேஜ் நீ அனுப்பிச்சாலும் அவனுக்கு போகாத அளவுக்கு எதுவும் செட்டிங்ஸ்ல சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா வாட்ஸ்அப் டிசிபி ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா? டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். அப்போ அதனாலதான் அது கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். கண்ட்ரோல் பண்ணும், நம்ம என்னெல்லாம் டிரான்ஸ்மிட் பண்றோமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இதே இது யூடிபி ப்ரோட்டோகால் அப்படி கிடையாது. அது இஷ்டத்துக்கு அது பண்ணும். அந்த இமேஜை பார்த்தியா, அது பாட்டு அங்கிட்டு போகுது இங்கிட்டு வருது, அது பாட்டு போகும், அது எதையுமே பாததே பண்ணாது. அப்ப எதுக்கு சார் யூடிபி ப்ரோட்டோகால்? டிசிபி ப்ரோட்டோகால் பண்ணேன்னா டைம் எடுத்துக்கும். ஏன்னா மெசேஜ் போகணும், டெலிவரி ரிப்போர்ட் வரணும், அப்போதான் மெசேஜ் போயிடுச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். சில டைம்ல நமக்கு டெலிவரி ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர்த்துக்கு சீக்கிரட்டா நம்ம டேட்டா அனுப்புறோம், கான்ஃபிடென்ஷியலா டேட்டா அனுப்புறோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு ரிப்ளை வரணுங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. அந்த டைம்ல நம்ம டிசிபி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனா யூடிபி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம், ஐபிஎல் மேட்ச் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பார்ப்போம். நான் இங்க பெங்களூர்ல இருந்து பார்க்கேன், நீ தமிழ்நாட்டுல இருந்து பார்க்க, ஓகேவா? ஃபாரின்ல யூஎஸ்ல இருந்து ஒருத்தன் பார்க்கலாம். எவன் பார்த்தாலும் அந்த டைம்ல அதுதான் தெரியும். அந்த டைம்ல எந்த ஓவர் போதும் எந்த பால் போடுறாங்களோ அதுதான் எல்லாத்துக்கும் காமன். அப்போ ப்ராட்காஸ்டிங், ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் போகுது. அப்போ அங்க எனக்கு செக்யூரிட்டி தேவையில்லை. ஏன்னா நானும் பார்க்கலாம், நீயும் பார்க்கலாம், எவனாலும் பார்க்கலாம். அப்படின்னா அங்க செக்யூரிட்டி தேவையே இல்லை, செக்யூரிட்டியும் தேவையில்லை, டெலிவரி ரிப்போர்ட்டும் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம யூடிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். ப்ராட்காஸ்டிங் சொல்லுவோம். அதுக்கு ப்ராட்காஸ்டிங்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது அங்க சீக்ரெட்டே இருக்காது இல்லையா. இப்போ நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்றேன்னா அங்க சீக்ரெட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சீக்ரெட் இருந்தால் நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன் இல்லையா. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இன்னைக்கு நம்ம மோஸ்ட் ஆஃப் த டெலிவிஷன், அந்த தியேட்டர்ல பார்க்குற மூவிஸ் எல்லாமே இட் யூசஸ் த யூடிபி ப்ரோட்டோகால். சேட்டலைட்ல இருந்து தான் நமக்கு இப்போல்லாம் பிக்சரைசேஷன் வருது. சேட்டலைட் மட்டும் இருந்தால் போதுமா? நெட்வொர்க் கனெக்ஷன் வேணும் இல்லையா. சேட்டலைட் எப்படி சும்மா டேட்டா வந்துட்டு பறந்து வந்துடுமா? நெட்வொர்க் இருந்தால் தான், நெட்வொர்க் மூலமாக தான் சேட்டலைட்ல டேட்டா சிக்னல் ரிசீவ் ஆகி அதுல இருந்து டேட்டாவை புல் பண்ணி
நம்ம டிவி தியேட்டரில் ஃபிலிம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பெட்டி இருக்கும். பெட்டி வாங்கி கொண்டாந்து மிஷினில் போட்டு ஓட்டி விடுவாங்க. அப்போ அவன் ஃபிக்ஸ் பண்ணுற டைம் தான். பட் ஆனால் அவன் ஃபிக்ஸ் பண்ணுற டைம் தான். அவன் இடையில அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவான், அதெல்லாம் பண்ணுவான். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. அந்த டைம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரிகர் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக மூவி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதில் எதை யூஸ் பண்ணணும்னா யூடிபி ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான ப்ரோட்டோகால். ஏன்னா எல்லா ப்ரோட்டோகாலையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் லேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ், அடுத்து ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ், போர்ட் அட்ரஸ், டிசிபி ப்ரோட்டோகால், யூடிபி ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து இப்போ இந்த ஹெச்டிடிபிஎஸ்லேயே சம்டைம்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரிலாம் சில சிக்னல்ஸ் வரும். நம்ம அதெல்லாம் வாட்ச் பண்ணுறதே கிடையாது. அப்போ நம்மளே வாட்ச் பண்ணுறது இல்லை அப்படின்னா, ஒரு இலிட்ரேட் பர்சன், படிக்க தெரியாதவங்க வந்துட்டு போய் அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரேண்டமாக கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டிராஃபிக் லைட் சிக்னல் மாதிரி. சிக்னலில் வந்துட்டு க்ரீன் சிக்னல்லாம் என்ன, யூ கோ. அதே மாதிரிக்கு நம்ம வெப்சைட் அக்சஸ் பண்ணும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த யூஆர்எல்னு சொல்லுவோம் இல்லையா, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லுவோம் ப்ரௌசரில் நான் இங்கே வச்சிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்துட்டு யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லுவோம் அந்த லொக்கேஷனை. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு க்ரீன் சிக்னலில் இருக்கா, இல்லை எல்லோவா, இல்லை ரெட் சிக்னலான. க்ரீன் சிக்னல்னா நீங்கள் அக்சஸ் பண்ணுற வெப்சைட் வந்துட்டு நல்ல வெப்சைட் தான், நீங்கள் அக்சஸ் பண்ணுன்னு அர்த்தம். இதே இது எல்லோ கலர் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, வார்னிங் கொடுக்குது, ஏதோ சர்டைன் ப்ராப்ளம் இருக்குது, ரிஸ்க் இருக்குதுங்கிறத உனக்கு வார்னிங் கொடுக்கும். அதே இது ரெட் கலரில் காமிச்சது அப்படின்னா அங்கே நிறையா பிரச்சனை இருக்குது, பெட்டர் நீ வந்துட்டு போய் அக்சஸ் பண்ணாத, அந்த வெப்சைட் எல்லாம் நீ பார்க்காதன்னு அர்த்தம். பட் ஆனால் நம்ம அதெல்லாம் கவனிக்கதே கிடையாது. ஏன்னா நமக்கு தேவை போகுதா போகலையா, நமக்கு அந்த டேட்டா கிடைக்கலையா தான் போகும். பட் ஆனால் இதெல்லாம் நமக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கும் போது we should all think about this traffic signal. This is called HTTPS signal, green, yellow and red. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி the certain concepts are there. ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டர் டர்ன் ஆன் பண்ணுறோம் இல்லையா, நம்ம என்ன நினைக்கிறோம், ஜஸ்ட் பவர் பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு 1 மினிட்டோ இல்லை சர்டைன் செகண்ட்ஸ் எடுத்துட்டு நமக்கு கிடைச்சிடுது. நமக்கு வந்துட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ண கேட்குது, நம்ம டைப் பண்ணுறோம், உள்ளே போயிடுது. ஸோ அது வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும். கிளிக் பண்ணுறது, வெயிட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, பாஸ்வேர்டு கொடுக்குறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனால் சைபர் செக்யூரிட்டி பீப்புளுக்கு வந்துட்டு என்ன தெரியும், ஏன்னா அவங்க வந்துட்டு தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எண்ட் டு எண்ட் செக்யூரிட்டி. அப்போ அவங்களுக்கு தெரியும் என்ன ப்ராசஸ் நடக்குது, நம்ம வந்துட்டு அந்த பவர் பட்டனை கிளிக் பண்ணவும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா we should understand certain concepts. நீ வந்துட்டு பவர் பட்டனை கிளிக் பண்ணதும் அது எங்கே போகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். காலையில் வந்துட்டு நம்ம எந்திக்கணும். ஸோ காலையில் எந்திரிச்சதும் நம்ம வந்துட்டு ரெஃப்ரெஷ்ஷாக எந்திக்க மாட்டோம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பாடி பார்ட்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறமா தான் நம்ம எந்திரிச்சு ஒவ்வொன்றா பண்ணுவோம். ஓகே, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம். அதே இது ஒரு டீயை குடிச்சா கூட கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அப்போ அஸ் அ ஹியூமன் பீயிங் வி நீட் சம் டைம். நமக்கு ஒரு டைம் இருந்தால் தான் அவர் பாடி வில் கெட் ஃபங்க்ஷன். ஏன்னா பாடி வந்துட்டு ஒரு பாடி